திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். அகம் புகுந்தான் அடியேற்கு அருளாலே அகம் புகுந்தும் தெரியான் அருள் இல்லோர்க்கு அகம் புகுந்து ஆனந்தமாக்கி சிவமாய் அகம் புகுந்தான் நந்தி ஆனந்தியாமே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அகம் புகுந்தான் அடியேற்கு அருளாலே என்று தொடங்கும் திருமந்திர பாடலை இப்பொழுது காணப்போகிறோம். அகம் புகுந்தான் அடியேற்கு அருளாலே, எளியனாகிய என் மீது கொண்ட கருணையினால் இறைவன் என் மனதிற்குள்ளே வந்து புகுந்து கொண்டு விட்டான். அகம் புகுந்தும் தெரியான் அருள் இல்லோர்க்கு, திருவருள் செல்வம் இல்லாதவர்களுக்கு இறைவன் அவர்கள் உள்ளத்திற்குள்ளேயே நின்றாலும் அவனால் தனக்குள் இறைவன் இருப்பதை உணரவே முடியாது. அகம் புகுந்து ஆனந்தம் ஆக்கி குருநாதனாகிய நந்தி என் அகத்தில் புகுந்து என்னை பேரின்ப வடிவாக மாற்றி சிவம் ஆய் என்னை சிவமாகவே விளங்கச் செய்து அகம் புகுந்தான் நந்தி ஆனந்தியாமே. அடியவனின் உள்ளத்தில் வந்து அமர்ந்த அந்த மூலன், அதாவது நந்தி, பேரின்பத்தின் வடிவமாக திகழ்கிறான். திருவருளின் சிறப்பை மிக ஆழமாக விளக்குகிறார் திருமூலர். அருளால் கைகூடும் பேரு. இறைவன் எங்கோ தூரத்தில் இல்லையே, அவன் அடியவனின் தூய்மையான அன்பிற்கும் அருளுக்கும் இறங்கி அவனது அகத்திற்குள்ளேயே உள்ளத்திற்குள்ளேயே வந்து விடுகிறான். அருள் இல்லாதவர்களின் அறியாமை, ஆன்மீக நாட்டமும் திருவருளும் இல்லாத மனிதர்களின் உள்ளத்திற்குள்ளேயும் இறைவன் இருக்கிறான். ஆனாலும் அவர்கள் உலகியல் மாயையில் மூழ்கியிருப்பதால் தமக்குள்ளே இறைவன் இருப்பதை அவர்களால் உணரவே முடிவதில்லை. ஜீவன் சிவமாதல் இறைவன் அடியவனின் அகத்தில் புகுந்து அவனுக்கு பேரின்பத்தை வழங்கி அவனது ஆன்மாவையும் தன்னை போலவே சிவமாகவே மாற்றிவிடுகிறான். அந்த அளவுக்கு குருநாதனாகிய நந்தி அடியார்களிடம் கருணை காட்டுகிறான். ஒரு கதையை பார்க்கலாம். பழங்காலத்தில் நந்தன் என்ற ஆன்மீக நாட்டம் கொண்ட ஒரு எளிய மனிதன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவன் இறைவனை தேடி பல இடங்களுக்கு சென்று தவம் இருந்தான். அவனுக்குள் ஒரு குழப்பம் இருந்தது. எல்லா இடங்களிலும் கடவுள் இருக்கிறான் என்கிறார்களே, ஆனால் என் கண்ணுக்கு தெரியவே இல்லையே, ஏன் என்று வருந்தினான். அப்போது அந்த ஊருக்கு வந்த ஒரு முதிய மெய்ஞானி அவரிடம் ஒரு விளக்கத்தை கூறினார். மகனே, சூரிய வெளிச்சம் எங்கும் பரவியிருந்தாலும் குருட்டு பார்வை கொண்டவர்களுக்கு அது தெரிவதில்லை. அதுபோலவே இறைவன் உனது அகத்திற்குள்ளேயே அவனது அருளால் வந்து புகுந்து இருக்கிறான். ஆனால் உன்னிடம் திருவருள் விழிப்புணர்வு இல்லாததால் உன்னால் அவனை உணர முடியவில்லை. உன் மனக்கரைகளை நீக்கி அன்பை முதலில் வளர்த்துக்கொள். உன்னுள் இருக்கும் அந்த பேரானந்த சிவத்தை உன்னால் உணர முடியும் என்று கூறினார். ஞானியின் வார்த்தையை கேட்ட நந்தன் தன் அகக்கண்ணை திறக்கும் பக்தி அதில் ஈடுபட்டான். அவனது உள்ளத்தில் இருந்த அறியாமை இருள் நீங்கி அவனுக்குள்ளேயே இறைவன் ஜோதியாய் நின்று ஆனந்தம் தருவதை உணர்ந்து பேரின்பம் அடைந்தான். இறைவன் நம்மை விட்டு விலகியவன் அல்லன். திருவருள் பெற்ற அடியவர்களின் அகத்திற்குள்ளேயே வந்து அமர்ந்து அவர்களை சிவமாக்கும் பெருமை மிக்கவன் நம் மூலவனாகிய நந்தி என்பதை இந்த திருமந்திர பாடல் உணர்த்துகிறது. அகம் புகுந்தான் அடியேற்கு அருளாலே அகம் புகுந்தும் தெரியான் அருள் இல்லோர்க்கு அகம் புகுந்து ஆனந்தம் ஆக்கி சிவமாய் அகம் புகுந்தான் நந்தி ஆனந்தியாமே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.